Hi friends, welcome to TNBSC லட்சிய விதைகள் சேனல். டுடே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சேஞ்ச் ஆன சிலபஸ் அடிப்படையில் நம்ம டாபிக் வைஸாக ஒன் பை ஒன்னாக நம்ம வீடியோஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நம்ம நாலடியார் பற்றி A to Z எல்லாமே பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஓகே, நம்ம இந்த நாலடியார் அப்படிங்கிற அந்த நோட்ஸ் வந்து எப்படி மேக் பண்ணோம் அப்படின்னா 6 முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய ஓல்டு புக்கு நியூ புக் இதில் இருக்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டாக டீச் பண்ணி போட்டுட்டோம். யாரும் பார்க்கல அப்படின்னா பாருங்க, அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகே, டுடே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான்மணி கடிகை அப்படிங்கிற அந்த ஒரு டாபிக் வந்து பார்க்க போகிறோம். இந்த நான்மணி கடிகையில் இருக்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 6 முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய ஓல்டு புக்கு நியூ புக் இதில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸையுமே கவர் பண்ணி தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இதை மட்டுமே நீங்கள் படித்தாவே போதுமானது. வேறு எங்கேயும் நோட்ஸ் வாங்கி நீங்கள் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை இந்த டாபிக்கு. ஓகே, நான்மணி கடிகையில் இருக்கக்கூடிய நூல் குறிப்பு பற்றி பார்ப்போம். இந்த நான்மணி கடிகை அப்படிங்கிற இந்த ஒரு நூல் பார்த்தீங்கன்னா 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று தான் நான்மணி கடிகை. 14 கீழ்கணக்கு நூல் அப்படின்னா என்னென்னா சங்கம் மருவிய காலத்தில் இயற்றப்பட்ட நூல் தான் இந்த 14 கீழ்கணக்கு நூல். இந்த நூல் வந்து எந்த மன்னர்களோட ஆட்சி காலத்தில் இயற்றப்பட்டது அப்படின்னா களப்பிரர்கள் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் இயற்றப்பட்டது. ஓகே, இந்த களப்பிரர்கள் ஆண்ட காலத்தை என்ன சொல்கிறாங்க? இருண்ட காலம். அந்த காலத்தில் தோன்றிய இலக்கியம் இருண்ட கால இலக்கியம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, இந்த களப்பிரர்களோட ஆட்சி காலம் என்ன அப்படின்னா கிபி 3ஆம் நூற்றாண்டு முதல் 6ஆம் நூற்றாண்டு வரை வழங்கப்படுகிறது. ஓகே, இந்த 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னா என்னென்னா மொத்தம் வந்து 18 நூல் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின், இந்த 18 நூல்களில் எத்தனை நூல்கள் அறநூல்கள் அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, இந்த நான்மணி கடிகையை நம்ம எப்படி பிரிப்போம் அப்படின்னா 4 கூட்டல் மணி கூட்டல் கடிகை அப்படின்னு பிரிப்போம். ஓகேங்களா? ஒவ்வொரு பாடலிலும் இதற்கான பொருள் என்னன்னா ஒவ்வொரு பாடலிலும் 4 மணியான கருத்துகள். ஓகேங்களா? மணினா மணியான கருத்துக்கள், கடிகைனா ஆபரணம், அணிகலன் போன்ற மதிப்புடைய கருத்துகள் வந்து இடம்பெறும். இதுதான் இந்த வார்த்தைக்கான அர்த்தம். ஓகே, இதில் வந்து கடிகை அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லுக்கான பொருள் என்னன்னா அணிகலன், தோள்வளை அல்லது துண்டு, ஆபரணம், இப்படி பல பெயர்கள் இருக்கு. ஓகே, 4 மணிகளின் துண்டுகள் இணைந்த மாலை போல ஒவ்வொரு பாடலிலும் மணி போன்ற 4 கருத்துகள் பாடப்பட்டிருப்பதால் நான்மணி கடிகை என அழைக்கப்படுகிறது. இந்த நூல் எதனால நான்மணி கடிகை அழைக்கப்படுது அப்படின்னா ஒவ்வொரு பாடல்லையும் 4 கருத்துகள் இருக்கு. அந்த கருத்துகள் எப்படி இருக்கு அப்படின்னா 4 மணிகளின் துண்டுகள் இணைந்த மாலை போல இருக்கிறதுனால இந்த 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 நூலுக்கு எப்படி பெயர் வழங்கப்படுது? நான்மணி கடிகை அப்படின்னு வந்து பெயர் வழங்கப்படுது. ஓகேங்களா? ஓகே, இந்த நூலில் வந்து வடமொழி கலப்பு வந்து அதிகம். ஓகேங்களா? அதாவது இந்த நூலில் பார்த்தீங்கன்னா வடமொழி சொற்கள் வந்து அதிகமாக கலந்து எழுதப்பட்டுள்ளது. இந்த நூலுக்கு வழங்கக்கூடிய அடைமொழி என்ன அப்படின்னா துண்டு அப்படிங்கிறது இந்த நூலுக்கு வழங்கக்கூடிய அடைமொழி. ஓகே, நம்ம மேலே பார்த்தோம். கடிகை அப்படின்னா என்ன பொருள் வரும்? அணிகலன், ஆபரணம், கட்டுவடம், துண்டு இதெல்லாமே வழங்கப்படுகிறது. ஓகேங்களா? ஓகே, இதற்கான பொருள் என்ன அப்படின்னா 4 மணிகள் கொண்ட அணிகலன் அப்படிங்கிறது தான் நான்மணி கடிகை அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லுக்கான பொருள். ஓகே, இந்த நூலில் வந்து எத்தனை அறக்கருத்துகள் இடம்பெற்றுள்ளது? ஒவ்வொரு பாடலிலும் 4 அறக்கருத்துகள் வந்து இடம்பெற்றுள்ளது. ஓகே, இந்த நான்மணி கடிகை நூலில் வந்து மொத்தம் எத்தனை பாடல்கள் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா 104 வெண்பாக்கள் வந்து இடம்பெற்றுள்ளது. ஓகேங்களா? இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த நூலை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா ஜியு போப். ஓகேங்களா? 104 பாடல் இருக்குது. அதில் வந்து 7வது பாடலையும் 100வது பாடலையும் வந்து ஆங்கிலத்தில் வந்து ஜியு போப் வந்து மொழிபெயர்த்திருக்காரு. ஓகே, இந்த ஜியு போப் பார்த்தீங்கன்னா நாலடியாரை வந்து முழுமையாகவே என்ன பண்ணியிருப்பார்? ஆங்கிலத்தில் வந்து மொழிபெயர்த்திருப்பார். அது போலவே பார்த்தீங்க அப்படின்னா புறநானூற்றில் இருக்கக்கூடிய ஒரு சில பாடல்களை என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ஜியு போப் வந்து மொழிபெயர்த்திருப்பார். நான்மணி கடிகையில் 7வது பாடலையும் 100வது பாடலையும் ஜியு போப் அவர்கள் வந்து ஆங்கிலத்தில் வந்து மொழிபெயர்த்திருப்பார். ஓகேங்களா? ஓகே, நம்ம நூல் குறிப்பு முடிச்சிட்டோம். அடுத்து வந்து இந்த நூலோட ஆசிரியர் குறிப்பு பற்றி பார்ப்போம். இந்த நான்மணி கடிகை அப்படிங்கிற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா
விளம்பி நாகனார் அவர்கள் தான் நான்மணி கடிகை அப்படிங்கிற அந்த ஒரு நூலை எழுதியிருக்காரு. இதில் இருக்கக்கூடிய இந்த விளம்பி அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லுக்கான பொருள் என்ன அப்படின்னா ஊர் பெயர். ஓகேங்களா, அந்த விளம்பி அப்படிங்கிறது அவருடைய ஊர் பெயர். அதே வந்து நாகனார் அப்படிங்கிறது என்னன்னா இயற்பெயர். இயற்பெயர்னா என்ன, பெற்றோர்கள் வைத்த பெயர் தான் நாகனார். விளம்பிங்கிறது ஊர் பெயர், நாகனார் அப்படிங்கிறது இயற்பெயர். ஓகே, இவருடைய சமயம் என்ன அப்படின்னா வைணவ சமயம். ஓகே, இது எப்படி கண்டுபிடிக்கப்படுது அப்படின்னா இவர் எழுதிய பாடலில் இருக்கக்கூடிய குறிப்புகளை வச்சு இவருடைய சமயம் வந்து வைணவம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு ரெண்டுமே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பாடல் வரிகள் வந்து பார்ப்போம். ஓகே, மனைக்கு விளக்கம் மடவார், மடவார் தனக்கு தகைசால் புதல்வர், மனக்கினிய காதல் புதல்வர்க்கு கல்வியே, கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு அப்படிங்கிறது. ஓகே, அதாவது இந்த பாடலுக்கான பொருள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். மனைக்கு விளக்கம் மடவார், மனைனா என்ன, வீடு குடும்பம். ஓகே, இல்லம். இதற்கு விளக்கை போன்றவர்கள் யாரு அப்படின்னா பெண்கள். மடவார்னா என்ன பொருள், பெண்கள். ஓகே, அதாவது வீடு குடும்பத்திற்கு விளக்கை போன்றவர்கள் யாரு அப்படின்னா பெண்கள். ஓகே, மடவார் தனக்கு தகைசால் புதல்வர், அந்த விளக்கினை போன்ற பெண்களுக்கு சிறப்பு எது அப்படின்னா தகைசால் புதல்வர். புதல்வர்னா என்ன, குழந்தைகள், மக்கள். ஓகேங்களா, அந்த விளக்கினை போன்ற பெண்களுக்கு சிறப்பு எது அப்படின்னா அவர்கள் பெற்றெடுக்கக்கூடிய குழந்தைகள். மனக்கினிய காதல் புதல்வருக்கு கல்வியே. ஓகேங்களா, அதாவது மனதுக்கு இனிய அந்த பெற்றெடுத்த புதல்வர்களுக்கு சிறப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவர்கள் கற்கக்கூடிய கல்வியே, கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு. ஓகேங்களா, அவர் அந்த கல்வியை காட்டிலும் சிறப்பானது விளக்கை போன்றது எது அப்படின்னா அவர்கள் மனதில் தோன்றக்கூடிய நல்ல எண்ணங்கள். ஓகேங்களா, அதுதான் வந்து அவர்கள் கற்கக்கூடிய கல்வியை காட்டிலும் மிக உயர்ந்த விஷயம் அப்படின்னு வந்து இந்த நான்மணி கடிகை பாடல் குறிப்பிடுது. ஓகே, இதற்கான பொருளை வந்து அகைன் நம்ம பார்த்துருவோம். அதாவது குடும்பத்திற்கு விளக்கை போன்றவர்கள் பெண்கள், அந்த விளக்கினை போன்ற பெண்களுக்கு வந்து சிறப்பு எது அப்படின்னா அவர்கள் பெற்கக்கூடிய குழந்தைகள், அந்த பெற்றெடுத்த குழந்தைகளுக்கு வந்து சிறப்பு எது அப்படின்னா அந்த கல்வி. அந்த கல்வியை விடவும் சிறப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவர்கள் மனதில் தோன்றக்கூடிய நல்ல எண்ணங்கள், புகழை தரக்கூடிய நல்ல எண்ணம் அப்படிங்கிறது தான் இந்த பாடலுக்கான பொருள். ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு பாடல் இருக்கு. கல்வம் என்பார்க்கு துயிலில்லை, காதலி மாட்டு உள்ளம் வைப்பார்க்கும் துயிலில்லை, ஒன்பொருள் செல்வம் என்பார்க்கும் துயிலில்லை, அப்பொருள் காப்பார்க்கும் இல்லை துயில் அப்படிங்கிறது. அதாவது இதற்கான பொருள் என்ன அப்படின்னு பார்ப்போம். கல்வம் என்பாருக்கு துயில் இல்லை. அதாவது கல்வம்னா திருட்டு. ஒருத்தர் பொருளை நம்ம திருடணும்னு நினச்சிட்டோம்னு வச்சுக்கிங்களேன், நமக்கு தூக்கமே வராது. அந்த பொருளை திருடினாத்தே என்ன ஆகும், தூக்கம் வரும். இந்த மாதிரி திருடணும் அப்படின்னு நினைக்கிறவனுக்கு தூக்கமே வராது. காதலி மாட்டு உள்ளம் வைப்பாருக்கும் துயில் இல்லை. ஒருத்தர் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு அதே சிந்தனை தான் இருக்கும். அவன் என்ன பண்ண மாட்டான், தூங்க மாட்டான் அப்படிங்கிறது தான் இதற்கான பொருள். ஓகே, ஒன்பொருள் செல்வம் என்பாருக்கும் துயில் இல்லை. ஒன்பொருள்னா என்ன பொருள் அப்படின்னா மிகுந்த பொருள், அதிகமான பொருள். ஓகேங்களா, அந்த மாதிரியான செல்வத்தை சேர்க்கணும்னு நினைக்கிறவனுக்கு என்ன இருக்காது, தூக்கமே இருக்காது. அது சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் ஓடுமே ஒழிய தூக்கமே இருக்காது. அப்பொருள் காப்பார்க்கும் இல்லை துயில். ஓகேங்களா, அந்த மாதிரி ரொம்ப பொருளை செல்வத்தை நம்ம சேர்த்தி வச்சுட்டு அதை காக்கணும், எவன் தூக்கிட்டு போயிடுவானோ என்னமோ ஏதோ அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா அப்பயும் நமக்கு என்ன இருக்காது, தூக்கம் இருக்காது அப்படிங்கிறதா இந்த பாடலுக்கான பொருள். அகைன் வந்து பொருள் பார்த்துருவோம். அதாவது ஒருத்தன் பொருளை நம்ம திருடணும்னு நினச்சாலும் நமக்கு தூக்கம் வராது. காதலிச்சு ஒரு பெண்ணை நம்ம காதலிக்கிறோம் அப்படின்னாலும் அதே சிந்தனை நமக்குள்ளே இருக்கிறதுனால நமக்கு தூக்கம் வராது. மிகுந்த பொருள் செல்வத்தை நம்ம ஈட்டணும்னு நினச்சாலும் நமக்கு தூக்கம் வராது. அதை போலவே அந்த மிகுதியான செல்வத்தை சேர்த்தி வச்ச அந்த செல்வத்தை காக்கணும்னு நினச்சாலும் நமக்கு தூக்கம் வராது அப்படிங்கிறதா இந்த பாடலுக்கான பொருள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அல்லவை செய்வார்க்கு அறம் கூற்றம் அப்படிங்கிற வரிகள். இது நான்மணி கடிகையில தான் இடம்பெற்றிருக்கு. அல்லவை அப்படின்னா என்னன்னா தீங்கு தீமை அப்படின்னு அர்த்தம். ஓகே, தீமை செய்வார்க்கு அறம் கூற்றம். கூற்றம்னா என்னன்னா யமன். ஓகே, அதாவது ஒருத்தனுக்கு வந்து தீமை செஞ்சோம் அப்படின்னா
அவனுக்கு எது யமனா மாறும் அப்படின்னா அறம். அந்த அறமே வந்து தீமை செய்யக்கூடியவனுக்கு யமனாக மாறும் அப்படிங்கிறதா இந்த வரிக்கான பொருள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இளமை பருவத்து கல்லாமை குற்றம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். என்ன அப்படின்னா ஔவையார் அவர்களே சொல்லியிருக்காங்க, இளமையில் கல் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, எதற்காக அந்த வரிகளை சொல்லியிருக்காங்க அப்படின்னா இளமை பருவம்ங்கிறது கல்வி கற்கக்கூடிய பருவம். அப்போ கற்கக்கூடிய கல்வி வந்து மனசில் ஆழமாக பதியும் அப்படிங்கிறதுனால தான் ஔவையார் அவர்கள் இந்த வரிகளை வந்து சொல்லியிருப்பார். ஓகேங்களா, அப்போ இளமை பருவம்ங்கிறது முழுக்க முழுக்க கல்விக்கான பருவம். ஓகே, அப்போ அந்த இளமை பருவத்தில் என்ன பண்ணக்கூடாது, கல்லாமல் இருக்கக்கூடாது, படிக்காமல் இருக்கக்கூடாது. படிக்காமல் இருந்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு குற்றச்செயல் அப்படிங்கிறதா இந்த வரிக்கான பொருள். ஓகே, மனைக்கு விளக்கம் மடவார் நம்ம மேலேயே பார்த்தோம். இந்த வீட்டிற்கு குடும்பத்திற்கு விளக்கினை போன்றவர்கள் யாரு, பெண்கள் தான். ஓகே, யார் அறிவார் நல்லால் பிறக்கும் குடி. ஓகே, அதாவது இந்த வரிக்கான பொருள் என்ன அப்படின்னா ஒரு நல்ல குடிமக்கள் வந்து எந்த குடியில வந்து பிறப்பாங்க, எந்த குடும்பத்தில் வந்து பிறப்பாங்க அப்படிங்கிறத என்ன பண்ண முடியாது, நம்ம அறியவே முடியாது அப்படிங்கிறதா இந்த வரிக்கான பொருள். ஓகே, நெக்ஸ்ட் நிலத்துக்கு அணி நெல்லும் கரும்பும், குலத்துக்கு அணி தாமரை, பெண்ணுக்கு அணி நாணம் அப்படிங்கிறது. ஓகே, இந்த அணி அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா அழகு அப்படிங்கிறதா பொருள். ஓகே, நிலத்துக்கு அணி, நிலத்துக்கு அழகு எது அப்படின்னா நிலத்தில் விளையக்கூடிய நெல்லும் கரும்பும் தான். ஓகே, குளத்துக்கு அணி எது அப்படின்னா தாமரை. குளமே பார்க்கும்போது எப்படி இருக்கும், ரொம்ப அழகாத்தான் இருக்கும். அந்த குளத்துக்கே அழகு விளைவிக்கக்கூடியது எது, தாமரை, அதுதான். ஓகே, பெண்ணுக்கு அணி என்ன அப்படின்னா ஞானம். பெண்கள் வந்து அழகாத்தான் இருப்பாங்க. அந்த பெண்ணுக்கே அழகு விளைவிக்கக்கூடியது அவள் படக்கூடிய வெக்கம், நாணம் தான் அவளுக்கு இன்னும் அழகு சேர்க்கக்கூடியது அப்படிங்கிறதா இந்த பாடலுக்கான பொருள். ஓகே, நிலத்துக்கு அழகு நெல்லும் கரும்பும், குலத்துக்கு அழகு தாமரை மலர், பெண்ணுக்கு அழகு ஞானம் வெக்கம், அதுதான் இந்த பாடலுக்கான பொருள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் வந்து பார்ப்போம். மடவார் அப்படின்னா என்னன்னா பெண்கள் அப்படிங்கிறது தான். ஓகே, தகைசால் அப்படின்னா பண்பில் சிறந்த அப்படிங்கிற பொருள் தரும். மனக்கினிய அப்படின்னா மனதுக்கு இனிய அப்படிங்கிற பொருள் தரும். காதல் புதல்வர் அப்படின்னா என்ன பொருள்னா அன்பு மக்கள். ஓகே, புதல்வர்னா குழந்தைகள், மக்கள் அப்படிங்கிறது பொருள். ஓதின் அப்படின்னா எதுவென்று சொல்லும் போது அப்படிங்கிற பொருள் தரும். புகழ்சால் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை புகழை தரும் அப்படிங்கிற பொருள் தரும். உணர்வு அப்படின்னா நல்ல எண்ணம் அப்படிங்கிற பொருள் தரும். அன்புமிக்க புதல்வருக்கு விளக்கு எது, கல்வி. அன்புமிக்க புதல்வருக்கு விளக்கு எது அப்படின்னா கல்வி. ஓகேங்களா, ஒரு ப்ரீவியஸ் இயரில் வந்து எப்படி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த அன்புமிக்க புதல்வருக்கு கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னு வந்து கேட்டாங்க. ஓகேங்களா, ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து இந்த ஸ்டேட்மெண்ட்டு எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டாங்க. பாடல் வரிகளை கொடுக்கல, ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க. அதனால் என்ன அப்படின்னா நீங்கள் அந்த பாடலுக்கான பொருளையும் முழுமையாக தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஓகே, அந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஓகே, மனைக்கு விளக்கம் மடவார். ஓகே, மனைக்கு சிறப்பு எது என்ன அப்படின்னா பெண்கள் தான். ஓகே, கல்விக்கு விளக்கு போன்றது எது அப்படின்னா நல்ல எண்ணங்கள். ஓகேங்களா, ஒருத்தன் கல்வி கற்கிறான், அந்த கல்விக்கு விளக்கு போன்றது என்ன அப்படின்னா நல்ல எண்ணம். நம்மளை போலவே 4 பேர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நல்லெண்ணம் தான் அந்த கற்ற கல்வியை காட்டிலும் என்னது சிறப்பு கொண்டது அப்படிங்கிற பொருள் தரும். ஓகேங்களா, இதுவுமே வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கூற்று எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஓகேங்களா, ஓகே, அவ்வளோதான். நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான்மணி கடிகை அப்படிங்கிற இந்த ஒரு டாபிக் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீட்டெயில் நோட்ஸ் வந்து நமக்கு 6 முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய ஓல்டு புக்கு, நியூ புக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு, இது எல்லாமே நம்ம கவர் பண்ணி தான் போட்டிருக்கோம். இதை நீங்கள் படித்தாலே போதுமானது, வேறு எதையும் நீங்கள் படிக்க தேவையில்லை. ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். தேங்க்யூ.